நிலையில் சிபிஐ மும்முரமாக விசாரித்து வருகிறது. சம்பந்தப்பட்ட மருத்துவமனையில் முன்னாள் முதல்வர் சந்தீப் கோஷ் 3வது கட்ட விசாரணைக்கு தற்பொழுது சிபிஐ முன் ஆஜராகியிருக்கிறார். நேற்று ஏற்கனவே 13 மணி நேரம் விசாரணை நடத்திய நிலையில் இன்று மீண்டும் சந்தீப் கோஷிடம் விசாரணை நடைபெறுகிறது. அண்மைச் செய்தியை பார்க்கிறோம். இந்த விசாரணையில் கொலை நிகழ்ந்ததாக கூறப்படும் கருத்தரங்க அறையை புதுப்பித்ததாக கூறப்படுவது உண்மையா உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் நடைபெற்று வருகிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் கணபதி. அவரோடு பேசலாம். கணபதி, தொடர்ந்து இந்த விசாரணை தீவிரம் எடுக்கிறது. ஏற்கனவே 13 மணி நேரம் விசாரிச்சிருக்கிறாங்க. இந்நிலையில் இன்று காலையும் தற்பொழுது சிபிஐ முன் ஆஜராகி இருக்கிறார் சந்தீப் கோஷ். அவரிடம் என்ன மாதிரியான விசாரணைகள் நடைபெறுகிறது, என்னென்ன கோணங்கள்ல நடைபெறுது? வெள்ளிக்கிழமை அன்று சந்தீப் கோஷிடம் சிபிஐ விசாரணையை தொடங்கிய சமயத்திலிருந்து இப்போது வரை அவரது நிர்வாகத்தில் இருந்ததாக சொல்லப்படும் முறைகேடுகள், சம்பவம் நடந்த சமயத்திலே அங்கு யார் இருந்தார்கள், என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது போன்ற பல்வேறு விஷயங்களை சிபிஐ துருவி விசாரித்து வருகிறது. சந்தீப் கோஷ் மற்றும் மருத்துவமனை நிர்வாகம் மீது பல்வேறு புகார்கள் உள்ளன. அவர்கள் மேற்கு வங்க காவல்துறை மற்றும் மேற்கு வங்க அரசு ஆகியோருடன் இணைந்து இந்த குற்றத்தில் சம்பந்தப்பட்ட உண்மையான குற்றவாளிகளை காப்பாற்ற முயற்சி செய்வதாகவும், குற்றத்திலே பல உண்மைகளை மூடி மறைப்பதாகவும் தொடர்ந்து குற்றம் சாட்டப்பட்டு வருகிறது. பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ் மற்றும் இடதுசாரி கட்சிகள் இந்த விஷயத்திலே தொடர்ச்சியாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்னெடுத்து வைத்து வருகின்றன. அந்த வகையில்தான் தற்போது சம்பவம் நடந்த சமயத்திலே அந்த மருத்துவக் கல்லூரியின் தலைவராக இருந்த சந்தீப் கோஷிடம் 3வது முறையாக விசாரணை நடைபெற்று வருகிறது. சம்பவம் குறித்து அவருக்கு தகவல் கிடைத்தவுடன் அவர் யாரையெல்லாம் தொடர்பு கொண்டார், என்ன நடவடிக்கைகள் எல்லாம் எடுத்தார் என்பதை சிபிஐ விசாரித்து வருகிறது. மேலும் சிபிஐ சேர்ந்தவர்கள் பெற்றோர் சம்பவம் நடந்த பிறகு சம்பவம் நடந்த இடத்திற்கு செல்வதற்கு அனுமதி பெறுவதற்காக 3 மணி நேரம் காத்திருக்க வேண்டியது ஏன், அவர்கள் உடலை பார்க்க அனுமதிப்பதிலே தாமதம் ஏற்பட்டது ஏன் என்று பல்வேறு விஷயங்கள் கேட்கப்பட்டு வருகின்றன. மேலும் உடற்கூறு நடந்த போது அதற்கு யார் பொறுப்பாக இருந்தது, என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டன, அந்த விவரங்கள் யாருக்கெல்லாம் தெரிவிக்கப்பட்டது, காவல்துறையிடம் என்ன விஷயங்கள் பகிர்ந்து கொள்ளப்பட்டது போன்ற அனைத்து விஷயங்களையும் சிபிஐ துருவி விசாரித்து வருகிறது. இன்றைய தின விசாரணை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஏனென்றால் மேற்கு வங்க முதல்வரான மம்தா பானர்ஜி ஞாயிற்றுக்கிழமைக்குள் சிபிஐ தனது விசாரணையை நிறைவுக்கு கொண்டு வர வேண்டும் என கெடு விதித்திருக்கிறார். அதாவது உண்மை குற்றவாளிகள் யார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என சொல்லியிருக்கிறார். மேற்கு வங்க காவல்துறையால் கைது செய்யப்பட்ட ஒரே ஒருவர் மட்டும் தற்போது சிபிஐயிடம் ஒப்படைக்கப்பட்டு விசாரணையில் இருக்கிறார். மற்றவர்களிடம் இனி கைது செய்து விசாரணை நடத்த வேண்டிய சூழல் இருக்கிறது. இப்படிப்பட்ட குழப்பமான சூழலில் தான் அரசியல் அழுத்தம் மற்றும் பல்வேறு விதமான நீதிமன்ற கண்காணிப்புகள் ஆகியவற்றுக்கிடையே சிபிஐ தனது விசாரணையை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த சமயத்திலே இன்றுடன் இந்த விசாரணை முடியுமா? ஒருவேளை சந்தீப் கோஷ் கைது செய்யப்படுவாரா? ஏற்கனவே சஞ்சய் ராய் என்பவர் கைது செய்யப்பட்டு விசாரணையில் இருக்கிறார். அவருடன் இவரும் கைது செய்யப்பட்டு விசாரணையில் உட்படுத்தப்படுவாரா போன்ற பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன. ஆகவே இன்றைய தின விசாரணையின் இறுதியிலே இதற்கெல்லாம் பதில் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முக்கியமாக இந்த விவகாரத்தில் தொடர்ந்து சிபிஐயினுடைய விசாரணை வேகமாக முன்னெடுத்து வருகிறது. இந்நிலையில் பல்வேறு கட்ட விசாரணைகளும் நடைபெற்று வருகின்றன. இன்றைக்குள் இந்த விசாரணை நிறைவேறுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.